Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம். சிவனோட 6வது முகம் அவருடைய நெற்றி கண்ணில இருந்து தீப்பொறியா உதித்து முருகப்பெருமான் வளர்ந்து அவங்க 6 முகமும் ஒன்று சேர்ந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இது குடும்ப ஒற்றுமைக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாகம் நாளை நீங்க தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கும்போது நம்மளோட குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அது நிவர்த்தி ஆயிடும். விரதம் இருக்கிறவங்க என்னைக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரக தோஷம் இருக்கும். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முருகர் கோயில் எல்லாமே மலை மேல் உள்ள கோவில். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கோவில் மட்டும்தான் கடல் கோவில்னு சொல்றோம். ஆனா திருச்செந்தூர் கோவிலுமே மலை மேல் உள்ள கோவில் தான். இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்று நம்ம இந்த இரு கோவிலும் ஒரே நாள் தரிசனம் பண்ணும்போது, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நரபலி முருகர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது, வைகாசி விசாகம் நமக்கு வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய சில நட்சத்திரத்திற்கும் சில பௌர்ணமி தேதியும் இணைந்து வரக்கூடிய நாள்ல சில கடவுளை வணங்கணும்னு சொல்லிட்டு விசேஷமான ஒரு நாளாக அமையும் அது. அதே மாதிரி வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகரோட உதித்த நாள், அதாவது எப்படி சொல்லணும்னா முருகர் பிறந்த நாள் கூட நம்ம சொல்லலாம். சிவனோட 5 முகம் 6வது முகம் அவருடைய நெற்றி கண்ணில இருந்து தீப்பொறியா உதித்து 6 துளியா முருகப்பெருமான் 6 துளியா வந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்து அவங்க 6 முகமும் ஒன்று சேர்ந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். முருகர் உதித்த நாள், இந்த உதித்த நாளை தான் நம்ம வந்து வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது. அதுக்கு பேர் நம்ம முருகருக்கு பல பேர் இருந்தாலும் கந்தன்ற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 முகம் ஒன்று சேர்ந்த நாளுக்கு பேர் தான் கந்தன் முருகன் பேர் வச்சுருக்காங்க. இது குடும்ப ஒற்றுமைக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாகம் நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கும்போது, ஏன் குடும்ப ஒற்றுமைக்காக நான் சொல்கிறேன்னா, ஒன்று சேர்ந்ததில்ல 6 உருவமும் ஒன்று சேர்ந்ததில்ல. அதனால் குடும்ப ஒற்றுமைக்கு நம்ம வந்து விரதம் இருக்கும்போது நம்மளோட குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அது நிவர்த்தி ஆகிடும். குடும்ப ஒற்றுமை வேணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க, டைவர்ஸ் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்றவங்க இந்த வைகாசி விசாகம் அன்று காலையிலேருந்து விரதம் இருந்து அவங்களுடைய வழிபாட்டு முறையை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்களுடைய குடும்ப ஒற்றுமை சேரும். அவங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. எப்பயுமே முருகரோட வழிபாடு நம்ம சொல்லும்போது நிறைய விரத முறைகள் இருக்குது. அதுலேயும் இந்த வைகாசி விசாகத்தில் எல்லாத்துக்குமே நம்ம விரதம் எடுத்துக்கலாம். குழந்தை பேருக்கு, வேலைக்கு, படிப்புக்கு, தொழிலுக்கு, பிஸ்னஸ்க்கு, ப்ளஸ் வந்து குடும்ப ஒற்றுமைக்கு, நில சார்ந்த பிரச்சனைக்கு, நோய் சார்ந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த வைகாசி விசாகத்தை விரதம் எடுத்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க என்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம் நட்சத்திரம் முழுமையாக இருக்குது. ஆனால் ஜூன் 8ஆம் தேதி நமக்கு இரவே நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் நம்ம ஜூன் 9ஆம் தேதி தான் முழு நட்சத்திரம் இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு விரதத்தை எடுத்துக்கலாம். இப்போது இந்த நம்ம முருகருடைய வழிபாட்டு விரதம்னாலே 48 நாள் எல்லாரும் இருப்பாங்க. 48 நாள் இருக்கிறவங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 21 நாள், 11 நாள், 9 நாள், 5 நாள், 3 நாள், அவங்களோட உடல் நலம் பொறுத்து நீங்கள் எப்படி உங்களால் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விரதம் எடுத்துக்கோங்க. முடியாதவங்க அந்த ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருக்கலாம். அதுவும் உங்களுடைய உடல் நலக்கேற்ப. நீங்கள் விரதம் காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் உங்களுடைய விரதம் என்ன எடுக்கிறீங்க ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு உங்களுடைய அதே சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள். கந்தசஷ்டி படிங்க, திருப்புகழ் படிங்க, பஞ்சாமிர்தம் படிங்க. உங்களால் என்ன பாடல்லாம் படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு, எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் சரவணபவா சொல்லுங்கள் 108 முறை. முடிச்சுட்டு சாயந்தரம் நீங்கள் அவங்களுடைய விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி முருகருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சுட்டு தேனும் திணை மாவும் அதுவும் அதில் வந்து விளக்கு ரெடி பண்ணி மாவிளக்காக நீங்கள் ஏற்றி வச்சுட்டு
சக்கோணம் கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களோட சங்கல்பத்தை வச்சுட்டு கூகுளில் நீங்கள் பஞ்சாமிர்தம் பாடல் போட்டிங்கன்னா வரும். அதை ஒரு துண்டு விரிச்சிட்டு அந்த பாடலை முடிஞ்சால் படிங்க, படிக்க முடியாதவங்க அந்த பாடலை போட்டு விட்டுட்டு நீங்கள் கேளுங்க. எந்த இடத்துலலாம் பஞ்சாமிர்த பாடல் ஒலிக்குதோ அந்த இடத்துலலாம் முருகப்பெருமாள் வருவதாக ஐதீகம். அதனால் யாரெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாருமே பஞ்சாமிர்தம் பாடலை படிங்க. ஒன்று. அடுத்தது வந்து இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு எல்லாரும் பால் குடம் எடுப்பாங்க, அழகு குத்துவாங்க, காவடி எடுப்பாங்க. நான் ஏற்கனவே வேற ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். காவடி எத்தனை வகை இருக்குது, அது எப்படியெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கலாம், அது எடுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி காவடி எடுக்கிறவங்க காவடி எடுக்கலாம், முடியாதவங்க பால் குடமாவது எடுக்கலாம். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முருகர்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் இதை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சுட்டு வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக முருகப்பெருமாள் செஞ்சு கொடுப்பார். இவ்வளோ வருடம் நான் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். வைகாச விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் கிரக தோஷம்ன்றது இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சாமானிய மனிதனாக இருந்தாலும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரக தோஷம் இருக்கும் கண்டிப்பாக. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முருகர் கோயில் எல்லாமே மலை மேல் உள்ள கோவில். ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கோவில் மட்டும்தான் கடல் கோவில்னு சொல்கிறோம். ஆனால் திருச்செந்தூர் கோவிலுமே மலை மேல் உள்ள கோவில் தான். நம்மளுடைய அகஸ்திமா முனிவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த கோவிலும் மலை மேலே தான் இருந்துச்சு. காலப்போக்கில் அது வந்து கடல் நீர் மட்டும் மேலே ஏற ஏற அதோடைய மலை வந்து பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு பேர் சந்தன மலை. அந்த சந்தன மலை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கடல் பகுதியில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் கடல் பகுதி உள்ள வரைக்கும் நமக்கு அந்த சந்தனமலை இருக்குது. அப்போது நம்ம பிரம்மகத்தி தோஷம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஒரே நாள் இந்த 2 கோவிலையும் ஒரே டைம் நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள், பிரம்மகத்தி தோஷங்கள், எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகுவதாக ஐதீகம். அதுவும் இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்று நம்ம இந்த 2 கோவிலும் ஒரே நாள் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோவிலை தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய எல்லா வித தோஷங்களும் விலகி நமக்கு நன்மையே அளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரம் சூழ்நிலையாக இருக்கட்டும், உடல் நல சூழ்நிலையாக இருக்கட்டும், மற்ற சூழ்நிலை காரணமாகவும் நம்மளால் யாராலையும் இந்த 2 கோவிலையும் ஒரே நாள் நம்ம தரிசனம் பண்ண முடியாது. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் அங்கே நரபலி முருகர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது அங்கே நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர் இருக்கார், ப்ளஸ் ராமநாத சுவாமியும் அங்கே இருக்காங்க, எழுந்தர் இருக்காங்க. அந்த கோவிலை தரிசனம் பண்ணும்போது இந்த 2 கோவிலுக்கு போன ஒரே நமக்கு பலன் அந்த கோவிலில் கிடைக்கும். அந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இரபலி முருகர் அப்படின்னும்போது நமக்கு சத்ரு சம்ஹார வேலா முருகர் அங்கே காட்சி கொடுக்குறார். நம்ம எல்லா கோவிலுமும் வேல் முருகர் தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் வலது காலை மடக்கி வச்சு இடது காலை நீட்டின போல் வேல்குள்ள முருகர் இருக்காரு. முருகர் அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹாரனாலே என்ன, நம்மளுடைய நோய், கடன், எதிரி இது எல்லாமே தும்சம் பண்ணக்கூடியதான் சத்ரு சம்ஹாரம். இப்போது நம்மளுடைய முருகர் திருச்செந்தூரில் அவர் தவம் புரிஞ்சு சிவபெருமானிடம் தவம் புரிஞ்சு அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டார். அதே மாதிரி ராமேஸ்வரத்திலையும் ராமர் அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி சிவன்கிட்ட தவம் புரிஞ்சு போக்கிக்கிட்டார். அதே மாதிரி இந்த 2 நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோவிலை ஒரே நாள் நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் பிரம்மகத்தி தோஷம் உட்பட எல்லா தோஷங்களும் விலகுவதாக ஐதீகம். முடிஞ்சவர்கள் இந்த 2 கோவிலும் ஒரே நாள் வைகாசி விசாகம் அன்று தரிசனம் பண்ண பாருங்க. முடியாதவங்க இந்த தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ரணபலி முருகரை தரிசனம் பண்ணுங்க. அந்த கோவிலுமே முருகர், அதாவது அந்த ராமநாதபுரம் ஆண்ட மன்னர்கிட்ட இருந்த தளபதி பெரிய முருக பக்தர். அவர் வந்து அடிக்கடிக்கு திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர அவரோட கனவுல வந்து முருகர், நீ இனிமேல் திருச்செந்தூர் கோவிலுக்கு வர வேண்டாம், உங்கள் ஊர்லேயே நான் வந்து இருக்கிறதுக்காக உங்களுக்கு
என்னுடைய சிலை எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதை எடுத்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் அங்கேயே என்னை வழிபடலாம்னு சொல்லி அவரோட கனவுல சொன்னார். அவர்கிட்ட மட்டும் சொல்லலை, திருக்கோஷ்டியூர் உத்தரகோஷ்ட மங்கையிலையும் ஒரு குருக்களுடைய கனவுலையும் வந்து இதே மெசேஜை சொன்னதுனால அவங்க 2 பேரும் பேசி அதே இடத்துல தேவிப்பட்டினம், இந்த நவகிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மாலையும் ஒரு எலுமிச்சப்பழமும் மிதந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே இவர் கருடர் வந்து வட்டமிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் தேடும்போது நான் சத்ரு சம்ஹார வேலுடன் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன், அந்த சிலையை எடுத்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி என்னை நீங்கள் அங்கேயே வணங்கலாம் அப்படின்னு சொல்லி முருகர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த தளபதி அந்த இடத்துல ஃபுல்லாக தேடும்போது அவருக்கு முருகருடைய சிலை கிடைக்கல. ஆள் வச்சு தேடும்போது என்னடா இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தேடினவங்க அவங்க எல்லாருடைய உடல்நிலையும் ரொம்ப வலியாக ஆரம்பித்து நாங்கள் இனிமேல் தேடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த தளபதியே முருகரை மனசார ப்ரே பண்ணிவிட்டு அந்த இடத்துல தேடும்போது அவருக்கு அந்த சிலை கிடச்சி அந்த கோவில் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட நோய், யாருக்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கோ, ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த உடல்நிலை ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் பற்றி அவங்க எல்லாம் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய அனைத்து வித நோயும் கிளியர் ஆகும்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது. முடிஞ்சவங்க அந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் இருந்து அந்த முருகரை தரிசனம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வித இன்னல்களும் நீங்கி உங்களுக்கு நன்மையே அளிக்கும் சொல்லி நான் வந்து முருகரோடைய எல்லா வித விரதத்துலேயும் கண்டிப்பாக இருப்பேன். நான் இப்போது 11 நாள் விரதம் மாலையிட்டு காப்பு கட்டி விரதம் இருக்க போகிறேன். எனக்கு நான் கேட்டதை விட கேட்காதது அனைத்துமே முருகப்பெருமாள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கும் நான் விரதம் இருக்க போகிறேன். நான் எப்பயுமே முருகர்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்பேன், ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைப்பேன். என்னென்னா, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க நான் கேட்க மாட்டேன். எப்போவுமே நீங்கள் எங்கள் கூட எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இருந்து எங்களை வழி நடத்துங்க, பெரியவங்களாக இருந்து எங்களுக்கு நல்லது கெட்டது அனைத்துமே வழி நடத்துங்கன்றதான் நான் என்னுடைய விரதத்தில் வைக்கக்கூடிய பெரிய முதல் சங்கல்பமாக இருக்கும். அதை தான் இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் அன்றைக்கும் அதை தான் நான் செய்ய போகிறேன். முருகப்பெருமாள் நம்ம கேட்டது கேட்டது அனைத்துமே எப்போவுமே அவர்கிட்ட தூய்மையோட மனசோட ஒரே ஒரு வேண்டுதல், நியாயமான கோரிக்கை வைங்க, கண்டிப்பாக நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. நான் 11 நாள் விரதம் இருந்து கடைசி 9ஆம் தேதி வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு முழு நேரம் உபவாசமாக இருந்து என்னுடைய விரதத்தை சாயந்தரம் சந்திரனை பார்த்து, எப்பயுமே நான் விரதம் இருந்தேன்னா கடைசி விரதத்தை முடிக்கக்கூடிய நேரம் நான் சந்திரனை பார்த்து என்னோட விரதத்தை முடிப்பேன். அதே மாதிரி சந்திரனை பார்த்து விரதத்தை முடிக்கும் போது நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். நான் என்னோட ஒவ்வொரு பதிவிலுமே முருகருடைய ஒவ்வொரு வித்தியாசமான கோவில், நம்மளுடைய இன்னல்களை போக்கக்கூடிய கோவில் நான் ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ரணபலி முருகருடைய கோவில் ஒரு வித்தியாசமான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான கோவிலும் கூட. 2 கோவிலுக்கு போன பலன் இந்த ஒரு கோவிலே நமக்கு கிடைக்கும். முடிஞ்சவங்க போங்க. நான் வேறு ஒரு முருகர் கோவிலோடைய உங்களுக்கு வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.